சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பக்ர நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காங்க. 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சூரியன் சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு நல்ல பலனை கொடுப்பார், பயப்பட வேண்டாம். சரிங்களா? உங்க ராசிக்கு பாருங்க, உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். அப்போ குரு 6ஆம் இடத்துல மறையலாமான்னு கேட்டால் மறையக்கூடாது. ஆனால் அந்த 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட அந்த 6ஆம் இடத்து மூலமா நல்ல பலன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்ன சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, நான் அங்கே போகலாமா இங்கே போகலாமா, ஒரு மனக்குழப்பம் வந்துட்டு போகும். மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஏன்னா ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். கடன் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். சுப கடன், நல்லதுக்காக கடன் வாங்க போறீங்க, கெட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்க போறதில்ல. இந்த ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டுக்காக அவங்க நினச்சிருப்பாங்க, ஆனால் நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாறுறது இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு. அதேமாதிரி மருத்துவ செலவெல்லாம் வந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. சரிங்க, அதனால் கவலைப்படாதீங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால சுப கடன் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. 2ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கார். பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் யாரு? உங்களுக்கு சனி தான். அவர் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சனி உங்களுக்கு வேகமாக செயல்படுறதுனால, 3ஆம் இடத்துல சனி உங்களுக்கு வேகமாக செயல்படுறதுனால ஸ்பீடாக செயல்பட போறீங்கன்னு அர்த்தம். முயற்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா உங்க பிஸ்னஸ் அவங்களாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். வேலை நல்லா ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அருமையாக இருக்குங்க. கடன் வாங்கியா வச்சு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மாதம். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குங்க. ஏன்னா 4ல் ராகு இருந்துட்டாலே தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுட்டே இருக்கும். 4ல் ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் சுபகிரகத்தோட கனெக்ட் இருக்கணும். இப்போ 4ல் ராகு குருவோட வீட்டில் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்பு அம்மாவோட உடம்புல கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும். புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு புதன் இந்த மாதம் லாஸ்டெல்லாம் பாருங்க 10ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அருமையான ஒரு அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா படிக்க போறீங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட படிப்பீங்க. நல்லா இருக்கு இந்த மாதம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அருமையான மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க சார், அலைஞ்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வெளியே வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும். அது சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திங்க. நல்லா இருக்கு இந்த மாதம். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போறீங்க. ஒரு லாங் டிராவல் பண்ணுறது, ஊர் விட்டு வெளியூர் போகிறது, இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு, முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்னன்னா கடன், அதாவது சுப கடன் அர்த்தம். இப்போ 6ஆம் இடத்துல பாவகிரகம் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி அடைக்க முடியாத சூழ்நிலை வரும். இப்போ 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறனால கடன் வாங்குவீங்க. அது அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல கடன் தான் உங்களுக்கு இருக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. சரிங்களா? 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. நல்ல ஒரு அமைப்புங்க. உங்க ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய். திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு அமைப்பு. வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, பாருங்க. நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும் இந்த மாதம். சரிங்களா? உங்களுக்கு புதன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு 4ஆம் தேதி போகிறது. அது உங்களுக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும்.
திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவி மூலமா சில உதவி கிடைக்கிறது. நீங்க தனுசு ராசியா இருக்கீங்கன்னா உங்க கணவனுக்கோ அல்ல மனைவிக்கோ நல்லது நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அப்பா மூலமா சில உதவி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கிறது, முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதம் பாருங்க, சூரியன் சூரியன் 16ஆம் தேதி பாருங்க சிம்ம ராசியில் இருக்க சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரியன் திக்பலம் அடைகிறார். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்கும். ஏன்னா 9-10 கனெக்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? தர்ம கர்மாதிபதி யோகம். 9-10 கனெக்ட் ஆச்சுனால தர்ம கர்மாதிபதி யோகமா இருக்கிறதுனால இந்த மாதம் தனுசு ராசி நேர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். நல்ல வேலை கிடைச்சிரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம். ஒரு சில பேர் புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க இந்த மாதம். சூரியன் 10ல் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமா சில உதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்க பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. நல்லா இருக்கு இந்த மாதம். உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்க, புதனும் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால பிசினஸ், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கமிஷன் பேசிஸ்ல சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதம் அற்புதமான மாதம். சரிங்களா? புதன் நல்லா இருக்காரு. புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு. அது கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. கேதுனாலே மாற்றத்துக்கு உண்டான கிரகம். தொழிலை மாத்தலாமான்னு கேட்குறீங்க. ஒரு சில பேர் தொழிலை மாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா. சரிங்களா? தொழிலை மாற்றலாம், தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், தொழிலை டெவலப் பண்ணலாம், ஒரு 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. பணம் வரக்கூடிய நல்ல மாதம். கடன் வாங்குவீங்க, தொழிலை ஆரம்பிக்க போறீங்க, தொழிலை வந்து பெருசுப்படுத்துறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தான் பணம் வாங்க போறீங்க தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த மருத்துவமனை செலவு, தேவையில்லாத விரயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. சுப விரயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப விரயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம், ஆசை கனவு எல்லாம் நிறைவேறும். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். விசா பிரச்சனை உங்களுக்கு கிளியர் ஆயிரும். உங்களுக்கு விசா ஃபெயில் ஆகிட்டே இருக்குங்க சார், எங்களுக்கு விசா கைக்கு வர மாட்டேங்குது, பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கோம், விசா கிடைக்க மாட்டேங்குது, வெளிநாடு போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும். அதுக்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். முக்கியமா சொல்ல சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி. உங்க ராசிக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு 6ல் மறைஞ்சு 11ல் இருக்கிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். சொந்த தொழில கொடி கட்டி பறக்க போறீங்க இந்த மாதம். நல்ல வேலை கிடைச்சிரும். எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு 16ஆம் தேதிக்கு மேலெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. எல்லா தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்க போகுது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அவங்கவுங்க சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ராசி பலன் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம். சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்கிறோம். ராசிங்கிறது உடல், மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. அப்போ உங்கள் உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். உங்கள் ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நீங்கள் எதை அனுபவிக்க இந்த பிறவியில் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, லைஃப்ல இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்க, ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும். இப்போ நான் சொன்ன பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேருக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க, ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன ஏஜில் இருக்கீங்க, அதுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம், ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். ஜாதகம், சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், வேலைக்கு தான் போகணுமா, சொந்த தொழில் பண்ணலாமா, திருமணம் எப்போ நடக்கும், உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வெளிநாட்டு பிரயாணம், அதே மாதிரி சொத்து சேர்க்கை, வீடு எப்போ வாங்கலாம், வாகனம் எப்போ வாங்கலாம், வீடு எப்போ மாற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.